பிரைஸ் லார்ட். அங்கே நல்லா எஃபெக்ட் இருக்கு. ஓகே, இஸ்ரவேல் அன்பார்ந்தவர்களே, எருசலேமிலிருந்து எரிகோவிற்கு ஒருவன் செல்லும் வேளையிலே அவனுடைய ஆடைகள் திருடப்பட்டன. பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. கடவுளுடைய சந்நிதியிலிருந்து ஒருவன் விலகி செல்லும் பொழுது அவனுடைய ஆடைகள் கழட்டப்பட்டு நிர்வாணமாக்கப்பட்ட ஒருவன். ஆதாமனுடைய கதை சொல்லி வர்றார். அப்போ கேள்வி என்ன? நிலைவாழ்வை உரிமையாக்கி கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? அப்போ பதிலுடைய ஃபர்ஸ்ட் செக்ஷன் என்ன? நிலைவாழ்வை எப்படி இவன் இழந்தான், நிலைவாழ்வை எப்படி இவன் இழந்தான் என்று சொல்லி வர்றார் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து நிலைவாழ்வை இழந்தனுடைய ஆதாமனுடைய கதை சொல்லி வர்றார். அடுத்த செக்ஷன் ஒரு குருவானவர் அந்த சைடு வர்றார். ஒரு குருவானவர் ஆதாமனுடைய வாழ்க்கைக்கு பிறகு, தொடக்க நூல் முடிந்ததற்கு பிறகு அடுத்த ஒரு செக்ஷன் விடுதலை பயணம், இணை சட்டம். இந்த நூல் எல்லாமே பாருங்களேன். அடுத்தது இயேசு ஆண்டவராகிய கடவுள் நிறுவுவது எதை நிறுவுகிறார் என்றால் குருத்துவத்தை நிறுவுகிறார். the priesthood, levitical priesthood. அப்போ இயேசு கிறிஸ்து சொல்லி வருவது, மகனே மகளே, உனக்கு நிலைவாழ்வை இழந்த உனக்கு லேவிய குருத்துவம், பழைய ஏற்பாட்டு குருத்துவம் உனக்கு முழுமையான ஒரு நிறைவாழ்வை தர இயலாது அப்படின்ட்டார். பழைய ஏற்பாட்டு குருத்துவத்தினுடைய ஒரு குறை, it was not able to give that eternal life. இரண்டாவது, லேவியரும் கடந்து வராரு. லேவியர் கடந்து வரும் பொழுது திருச்சட்டங்கள், இந்த திருச்சட்டத்தாலும் 10 கட்டளைகள் உண்டு. இந்த 10 கட்டளைகளுக்கும் மனிதனுக்கு ஒரு நிலை வாழ்வை தர முடியாது. அடுத்தது கடந்து வராரு சமாரியர். அவர் லேவியர் கிடையாது, அவர் எந்த விதத்திலும் கிடையாது, எந்த குரூப்பிலும் கிடையாது. அந்த நிலை வாழ்வை தருவதற்கு கடந்து வரும் இந்த சமாரியர் 2 விஷயங்களை கொடுத்து ஃபர்ஸ்ட் எய்டு கொடுக்கிறார், முதலுதவி கொடுக்கிறார். அடிப்பட்டவனுக்கு முதலுதவி கொடுக்கிறார். 2 விஷயத்தை கொடுக்கிறார். எந்த விஷயத்தை கொடுக்கிறாரு? திராட்சை ரசத்தையும் எண்ணெயையும். நல்ல சமாரியர் வராரு. அடிப்பட்டவனுக்கு, நிலைவாழ்வை இழந்தவனுக்கு, எருசலேமிலிருந்து எரிகோவிற்கு சென்றவனுக்கு, வழியில் கல்வர் கையில் அகப்பட்டவனுக்கு, நிர்வாணமாக்கப்பட்டவனுக்கு நல்ல சமாரியர் வந்து 2 ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்கிறாரு. 1 எண்ணெய், 2 திராட்சை ரசம். இந்த எண்ணெயும் திராட்சை ரசமும் என்ன? எதனுடைய அடையாளம் இது? நிலைவாழ்வை இழந்த மனிதனுக்கு இயேசு கிறிஸ்து நிலைவாழ்வை தருவதற்கு ஃபர்ஸ்ட் எய்டுக்கு 2 விஷயங்களை கொடுத்தார். 1 எண்ணெய், 2 திராட்சை ரசம். எப்ப எண்ணெய் வாங்குனீங்க? ஞானஸ்நானத்தில் வாங்குனீங்க எண்ணெய். 2 திராட்சை ரசத்தை எப்ப வாங்குனீங்க? புது நன்மையில வாங்குனீங்க. அப்ப கதை சொல்லி வருது, நிலைவாழ்வை இழந்த ஒரு மனிதனுடைய கதை, நிலைவாழ்வை தரும் இயேசுவுடைய கதை. அந்த நிலைவாழ்வுக்கு இயேசு தந்த 2 ஃபர்ஸ்ட் எய்டு. 1 பாப்டிசம், 2 ஹோலி கம்யூனியன். உனக்கு 2 விஷயம் நிலைவாழ்வை தருகிறது. 2 விஷயம். 1 நீ பெற்ற திருமுழுக்கு உனக்கு நிலைவாழ்வை தந்தது. 2 நீ பெற்றுக் கொண்டிருக்கும் திவ்ய நற்கருணை உனக்கு நிலைவாழ்வை தருகிறது. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க திவ்ய நற்கருணை வாங்கும் பொழுது அதற்கு முன்னால ஃபாதர் சொல்ற ஜெபம் இருக்கு. கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் நம்மை பாதுகாத்து நமக்கு நிலைவாழ்வு அளிப்பதாக. பாத்தீங்களா எவ்வளவு அழகா நற்கருணை வாங்கறதுக்கு முன்னால ஃபாதர் ஜெபிக்கிற ஜெபம் பாருங்களேன். கிறிஸ்துவின் திருவுடல் உனக்கு நிலைவாழ்வை தருகிறது. கேள்வி, நிலைவாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? பதில், உனக்கு நான் 2 விஷயத்தை தந்துட்டு நிலைவாழ்வை தரேன். 1 பாப்டிசம், 2 திவ்ய நற்கருணை. எவ்வளவு அழகா இயேசு முடிச்சார் பாருங்க. உனக்கு இந்த 2 விஷயமும் நிலைவாழ்வை தருகின்ற விஷயத்தை தந்தேன். அதற்கு பிறகு ஃபர்ஸ்ட் எய்டு கொடுத்த பிறகு இயேசு கிறிஸ்து
கழுதை மேல ஏத்தி கொண்டு போய் எங்க கொண்டு போய் போட்டாரு? எங்க கொண்டு போய் போட்டாரு? சத்திரத்துல கொண்டு போய் போட்டாரு. ஒரு சத்திரத்துல திருமுழுக்கை பெற்று திருவிருந்தை பெறும் நீங்கள் இன்னைக்கு எந்த சத்திரத்துல இருக்கிறீங்க? கேட்கல. அந்த சத்திரத்தினுடைய பேர் என்ன? திருச்சபை என்னும் சத்திரத்தில் இருக்கிறீங்க. இஸ்ரவேல் அன்பார்ந்தவர்களே, லூக்கா நற்செய்தியால் நல்ல சமாரியரின் கதை வழியாக சொல்லி வரும் கதை பாருங்க. திருச்சபையினுடைய உண்மை, திருச்சபையினுடைய முக்கியத்துவம், திரு அடையாளங்களுடைய முக்கியத்துவம் அது. The feel of the sacraments, the reality of the sacraments. திரு அடையாளங்களுடைய உண்மை. கத்தோலிக்க திருச்சபையில பெரும் திருமுழுக்கிற்கு உண்மை இல்ல, முழுமை இல்லைன்னு சொல்ற பிரிவினை சகோதரர்கள் இருக்கிற இடத்துல லூக்கா நற்செய்தியாளர் சொல்றாரு, அதற்கு ஒரு முழுமை உண்டு, அதற்கு ஒரு நிறைவு உண்டு. சத்திரம், சத்திரம். நீங்க இருக்கிற திருச்சபைக்கு ஒரு மீனிங் இருக்குங்க. இப்ப ரீசெண்டா போன நைட்ரஜலுக்கு ஒரு ஃபேமிலி வந்தாங்க. ஃபேமிலி வந்த போது சொல்றாங்க, ஃபாதர் செங்கல்பட்டு கிட்ட அச்சிரப்பாக்கத்துக்கு பக்கத்துல ஒரு கோயில் ஆரம்பிச்சிருக்காங்க ஃபாதர். அந்த கோயில் பேர் என்னவா? ஒளியின் திருச்சபையா, ஒளியின் சபை, ஒளியின் சபை. ஃபாதர் தியானத்திற்கு வந்து, தியான மையங்களுக்கு வந்து இறைவார்த்தையை கேட்டு கத்தோலிக்க திருச்சபையில் இருந்து என்னுடைய அக்கா 60 வயசு இன்னைக்கு போய் இந்த சபையில போய் சேர்ந்திருக்கிறாங்க. அவங்க சொல்றது, கத்தோலிக்க திருச்சபையினுடைய திருமுழுக்கு உண்மை கிடையாது. 60 வயசுல தான் அவங்களுக்கு வெளிச்சம் வந்திருக்குது. நம்மளுடைய கோயில கொடுக்கிற திருவிருந்து திருவுடலுக்கு மீனிங் கிடையாது. அது எங்க போய் வாங்கணுமா? கேரளால ஒரு இடம் இருக்கா, அந்த இடத்துல போனா மட்டும்தான், அங்கே மட்டும்தான் நன்மை வாங்கணுமா, அங்கே மட்டும்தான் திருப்பலியாம், அது மட்டும்தான் நற்கரணையாம். 60 வயசுல வெளிச்சம் வந்திருக்குது அவங்களுக்கு. அதனால மாசத்துக்கு ஒரு தடவை கேரளாவுக்கு போய் முறியாடு அப்படின்ற இடத்துல போய் திருப்பலியில பங்கெடுத்து நற்கரணை வாங்கிட்டு வராங்க. யோசிச்சு பாருங்க எவ்வளோ. அதாவது மனுஷனை முட்டாள்தனமாக்கறதுனுடைய உச்சக்கட்டம் இந்த சபை ஆரம்பிச்சு ஒரு 10 வருஷம் 20 வருஷம் ஆயிருக்குங்க. அப்ப இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னால பாடுகள், மரணம், உயிர்ப்பு வழியாக தந்த திருவுடல் திரு ரத்தத்துக்கு மீனிங் கிடையாது. ஒளியின் சபை வழியா வந்த திருவுடலுக்கு மட்டும்தான் மீனிங் இருக்கு. அப்படின்னா யோசிச்சு பாருங்க, முட்டாளா மாற்றும் பொழுது முட்டாளாக மாறுகிறோம். திருச்சபைக்கு மீனிங் இல்ல, திருச்சபையினுடைய திருமுழுக்கு மீனிங் இல்ல, திருச்சபையில் இருக்கிற திரு அடையாளங்களுக்கு மீனிங் இல்ல, திருச்சபையில வாங்குற திருவுடலுக்கு அடையாளத்துக்கு மீனிங் இல்ல. ஆனா லூக்கா நற்செய்தியாளர் எப்போ சொல்லி வச்சுட்டாருங்க அதுக்கு மீனிங் இருக்குன்னு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்கு பிறகு இயேசு சொல்றாரு, அவனை கொண்டு போயிட்டு சத்திரத்துல போட்ட பிறகு சொல்றாரு, நான் மீண்டும் வருவேன், நான் மீண்டும் வருவேன். அதாவது இயேசு கிறிஸ்துவினுடைய முதல் வருகை, அந்த முதல் வருகை எதற்காக? நிலை வாழ்வுக்காக. அந்த நிலை வாழ்வுக்காக இப்ப டெம்பரரியா நான் கொடுத்துட்டு போன 2 விஷயங்கள். 1 திருமுழுக்கு, 2 திருவிருந்து. இது எங்க? திருச்சபையில. இது எதுவரை? நான் வரும் வரை. நான் வரும் வரை இந்த திருச்சபை இருக்க வேண்டும். நான் வரும் வரை இந்த திருமுழுக்கு இருக்க வேண்டும். நான் வரும் வரை இந்த திரு அடையாளம் இருக்க வேண்டும். நான் வரும் வரை இந்த யூக்கரிஸ்ட், திவ்ய பலி, திவ்ய நற்கரணை இருக்க வேண்டும். நான் வந்த பிறகு மீண்டும் நிலை வாழ்வுக்கு உன்னை கொண்டு செல்வேன். Praise the Lord, praise the Lord, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேல் அன்பார்ந்தவங்களுக்கு புரிஞ்சுதா? கேள்வி, நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? பதில், இயேசு சொல்றாரு, நிலை வாழ்வை நீ எப்படி இழந்தேன்னு நான் சொல்றேன். இழந்தது நீ பாவம் செய்த பொழுது இழந்தாய். எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு நீ என்னைக்கெல்லாம் போனியோ அன்னைக்கெல்லாம் நீ அடிபட்ட. அதுதான் பாவம். அடிபட்ட பொழுது நீ நிர்வாணமாக்கப்பட்ட. அப்ப நிர்வாணமாக்கப்பட்டது என்ன? நீ நிலை வாழ்வை இழந்த. அப்ப Dress இருந்த பொழுது உனக்கு நிலை வாழ்வு இருந்தது. Dress போன போது உனக்கு நிலை வாழ்வு போச்சுன்னா இந்த Dress என்ன? சொல்லுங்க.
ஆடை இழந்த பொழுது, நிர்வாணமாக்கப்பட்ட பொழுது நீ நிலை வாழ்வை இழந்தாய் என்றால், ஆடை